கலைஞருக்கு இருந்த அந்த புத்திசாலித்தனம் விஜய்க்கு இருக்கா? இருக்காது. ஏன்? தமிழன் தோத்த இடம் என்ன தெரியுமா? விஜய் வந்தால் பரபரப்பு கிரியேட் ஆகுன்றது 100% சார், மாற்று கருத்து கிடையாது. யாரை எழுத்தா? நடிகர் விஜய் பயப்படுறாருங்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் எனக்கு அப்படிதான் தெரியுது. அப்ப விஜய் யாரை எதிர்த்துட்டு அரசியலுக்கு வர? இப்ப அவர் பேசுனது பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பிஜேபிக்கு ஆதரவா தானே விஜய் நிக்கிறதா வெளியில எல்லாம் பேசிக்கிறார். நடிகர் விஜய் நல்ல தலைவர். இது செஞ்ச 2 விஷயங்கள்ல அக்செப்டட். இந்த 2 வருஷம் தொடர்ந்து பண்ணார் இல்லையா? மற்றபடி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனதுலயும் நடிகர் விஜய் திடீர்னு அரசியலுக்கு வந்ததுலயும் உங்களுக்கு பொறாமை இல்லை? அந்த 2வது நாள், அதாவது இந்த வருஷம் பசங்களுக்கு பண்ணதுல 2வது நாள் பேசும்போது ஒன்றிய அரசுன்னு டிஎன்கேவோட ஒன்றிட்டாரோ திரு விஜய் அவர்கள். விஜய் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பாலிஸ் போட வேண்டிய அவசியம் என்ன? 2 விஷயம் தான் சொன்னது. விஜய் சார் விஜய் சொன்னபடி செஞ்சு காட்டிடுவாங்க. கொஞ்சம் நான் பயந்தது உண்மை. ஒதுங்க ஆரம்பிச்சாரு. அப்ப விஜய் பயப்படல. பயந்தாங்கொல்லி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வருதுன்னா தெரியும். ஏன் எம்ஜிஆருக்கும் ஏன் கருணாநிதி அவர்களுக்கும் சண்டைன்னா சார், எல்லாம் சொல்லுவாங்க கணக்கு கேட்டாருன்னு. அது இல்லை, கலைஞர் என்ன பண்றாருன்னா, விஷாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேருமே. ஏன்னா லயோலால ஒன்னா படிச்சாங்க. அன்பில் மகேஷ் அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அவ்வளோ நட்பு இருந்தாலும் நட்பை மீறி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வலி வந்திருக்குன்னா யாருக்கு? நடிகர் விஷாலுக்கு. விஷாலுக்கு வலி வர அளவுக்கு என்ன நடந்துச்சு? ரஜினிகாந்த் வந்து 94ல பாஷா படத்துக்கு அப்புறம் அதிர்றாரு. பாஷாக்கு அப்புறம் மொத்த தமிழகத்திலே ஒரு நைட்டு வந்து டேர்ன் ஆச்சு. என்னன்னா, அந்த காலத்துல இருந்து சத்திரிய வம்சம் தான் நாடு ஆள்றது. இந்த சத்திரிய வம்சம் எப்படிப்பட்ட மனோநிலையில இருக்குன்னா, தன்னுடைய சார் நீங்க 1000 ரூபாய் அவனுக்கு கொடுக்குறீங்க சார், எதுக்கு சார் நீங்க கொடுக்குறீங்க? எங்க இருந்து கொடுக்குறீங்க? டிஎன்கே ஓன் பணமா? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க காசை எடுத்து கொடுக்குறீங்கல்ல, யாரு காசு அது? பஸ்ல ஃப்ரீ அனுப்புறீங்களா, கூட்டு போறீங்கல்ல, எந்த பொம்பளையாவது உங்களை கேட்டாங்களா? சமீபங்கள்ல தமிழ் சினிமாவில் எந்த படமும் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகுறதில்லை. அதுக்கு யார் காரணம்? தியேட்டர்ஸ் இப்போ ஐயோ துபாகர். அது நீங்களும் விஷாலும் திமுக எதிர்த்து பேசுறீங்களே, உங்களுக்கு விஷாலுக்கும் அடுத்த அரசியல் மோட்டிவ் இருக்கா? அரசியல குதிக்க போறீங்களா? சார் எனக்கு நிச்சயமா இப்போ உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், நீங்க திராவிட கட்சிக்கு முட்டு கொடுக்கணும், டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கணும். படம் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகணும்னா சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி, பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா. அப்ளை நவ். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை? நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன் லேட் ஆகும்னா, திரு விஜய் அவர்கள் 2026ல ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு திட்டவட்டமா சொன்னாங்க. சினிமாவை, அரசியல் இல்ல, சினிமா. உங்க ரியாக்ஷன் பார்த்தோம்னா அரசியல் சொல்றீங்களான்னு. அரசியல் இல்ல, அரசியலுக்கு வருவார், சினிமாவிலும் இருப்பார். 2031 வரைக்கும் நடிப்பார். அது 36 கூட எக்ஸ்டன் ஆகலாம். ஏன்னா முழு தீவிரமா அவர் வந்து ஆளுங்கட்சியை, இப்ப இருக்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிற மனோநிலையில, நான் சொல்றது இங்க தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியை. அது என்னன்னா, எப்படி சொல்றீங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து பார்க்கும்போது, சினிமாவுல இட்டு கொடுக்கணும்னா நீங்க திராவிட கட்சிக்கு முட்டு கொடுக்கணும், டிஎம்கேக்கு முட்டு கொடுக்கணும். படம் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகும்னா நீங்க ஆளுங்கட்சிக்கு பாலிஷ் பண்ணணும். சோ இப்படிதான் வந்து சினிமா ஒரு ஆளுங்கட்சியில் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால மக்கள் மனதில் ஆளும் நடிகராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் தயங்கி தான் வருவார். நடிகர் விஜய் பயப்படுறாருங்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் எனக்கு அப்படிதான் தெரியுது. எனக்கு ஆல்மோஸ்ட் நடிகர் விஜய் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு? என்னன்னா சார், ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ ஒரு இதுல வந்து அவரு 26 சொல்லிட்டாரு. ஒரு நல்ல எண்ணம் உள்ள மனிதர், நம்ம அவரை தப்பா பார்க்க கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் நான் விஜய் சார், ஏன்னா ரஜினிகாந்துக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தவன் நான் ரொம்ப நாளா. விஜய் சாருக்கு மேல எனக்கு பார்வை ஏன் திரும்பிச்சுன்னா, பள்ளி மாணவர்கள் மேல ஒரு கரிசனத்தோட அவர் செஞ்ச விஷயம் வந்து எனக்கு அவர் மேல ஒரு அட்டென்ஷன் வந்தது.
பரவாயில்லையே. ஏன்னா எதிர்காலத்துல இளைஞர்களையும் கல்வியையும் ஒரு தலைவன் வந்து யோசிக்கிறானாலே அவன் நல்ல தலைவன். நடிகர் விஜய் நல்ல தலைவன். இவர் செஞ்ச 2 விஷயங்கள்ல அக்செப்டட். இந்த 2 வருஷம் தொடர்ந்து பண்ணார் இல்லையா? மற்றபடி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனதுலயும் நடிகர் விஜய் திடீர்னு அரசியலுக்கு வந்ததுலயும் உங்களுக்கு பொறாமை இல்ல? இதுல என்ன சார் போறாங்க? யாரோட நல்லது பண்ணும் சார். சார் அல்டிமேட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னா சார், ஒரு காமராஜ் தேவைப்படுறாரு சார். நம்ம வேற எதையுமே கேட்கல சார். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எதிர்பார்க்கறது, என்ன மாதிரி நிறைய பேர் ஒரு காமராஜ் திருப்பி வரமாட்டாங்களா, திருப்பி நம்ம கர்மா இவங்க கூடயே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையாவும் இருக்கு. ஒரு முத்துராமலிங்க தேவரும் ஒரு காமராஜும் நம்ம படிச்சு அட இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்காங்களா, கடைசியில சாவுக்கு 72 ரூபா தான் சார் அவர் பாக்கெட்ல இருந்து நம்ம கேட்கும் போது அதுதான தலைவன். இன்னைக்கு 72,000 கோடிக்கு மேல இருக்கு சார். எதுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியல. எந்த கட்சி வந்தாலும் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கு. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுதானே தோணும். சோ இப்ப விஜய் மேல நமக்கு 2 விஷயத்துலன்னா, ஒண்ணு இது, இன்னொன்னு வந்து திடீர்னு 50 வயசுலயே நான் வந்து வரேன் மக்களுக்கு நல்லது செய்ய வரேன் பீக்ல நம்பர் 1 இருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாவில நம்பர் 1 சார் அவரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து 250 கோடி வாங்கிட்டு இருக்கிறவர்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினிமாக்காரர்னா அவர் மேல எல்லாருக்குமே ஒரு அட்டென்ஷன் வந்தது. அவர் எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் அந்த 2வது நாள், அதாவது இந்த வருஷம் பசங்களுக்கு பண்ணதுல 2வது நாள் பேசும்போது ஒன்றிய அரசுன்னு டிஎம்கேவோட ஒன்றிட்டாரோ திரு விஜய் அவர்கள். சார் எப்பவுமே எம்ஜிஆர் ஏன் சார் அரசியலுக்கு வந்தார்? வர வேண்டிய அவசியம் என்னன்னா கருணாநிதியை எதிர்க்கணும். இங்க இந்திரா காந்தி எதிர்க்கிறேன் நானு அப்படின்னு எம்ஜிஆர் வந்து எடுபடுவாங்க அரசியல. இந்திரா காந்தி எதிர்க்க வந்தாரு அவரு, இங்க இருக்க கருணாநிதி எதிர்த்தாரு. அதை போல் திரு விஜய் அவர்கள் வந்தால் அதே மாதிரி அடுத்து யாரு ரைஸ் ஆனாங்க? ஜெயலலிதா. எப்படி ரைஸ் ஆனாங்க? விட மாட்டேன், நான் சேலையை பிடிச்சி இழுத்த கருணாநிதி சட்டசபைக்கு நான் வர சேலஞ்ச் பண்ணிட்டு போய் வந்தாங்கல்ல 91ல. அது உங்களுக்கு லோக்கல்ல தான் சேலஞ்ச் இருக்கணும். அப்ப விஜய் யாரை எதிர்த்துட்டு அரசியலுக்கு வர்றாரு? இப்ப அவர் பேசுறது பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பிஜேபிக்கு ஆதரவா தானே விஜய் நிக்கிறதா வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க. அது தெரியல. அன்னைக்கு நடந்த ஒளிப்பதிவுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, எது ஒளிஞ்சிருந்தது அந்த ஒளிப்பதிவுலன்னா, என்னோட கோட்டு படம் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகணும், இன்னும் கூட அடுத்த படம் ஏதோ ஒரு கமிட் ஆயிருக்காரு மாதிரி தெரியுது. நான் அதை வச்சுதான் கணக்கு போட்டேன். சரி, விஜய் திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, பாரிஸ் பட வேண்டிய அவசியம் என்ன? 2 விஷயம் தான். படம் தொடர்ந்து நான் 31 வரைக்கும் நடிக்க போறேன். நான் வந்து என்னுடைய படங்கள், இன்னொரு வருத்தமான விஷயம், இப்ப சமீபத்துல விஷால் ஒரு பேட்டி, விஷாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேருமே. ஏன்னா லயோலால ஒன்னா படிச்சாங்க. அதே மாதிரி மகேஷ் இருக்காரு இல்லையா, எஜுகேஷன் மினிஸ்டர், அவரும் அன்பில் மகேஷ், அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுங்க. சோ அவ்வளவு நட்பு இருந்தாலும் நட்பை மீறி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வலி வந்திருக்குன்னா யாருக்கு? நடிகர் விஷாலுக்கு. விஷாலுக்கு வழிய வர அளவுக்கு என்ன நடந்துச்சு? படத்தை ரிலீஸ் பண்ண முடியல சார். எல்லாம் உங்க கட்டுப்பாடு. யாருடைய கட்டுப்பாடு? திராவிடம் சொல்லிட்டு எடுத்த பஞ்சு ஃபர்ஸ்ட் பஞ்சு யாரு? நீங்க திமுக சொல்றீங்களா? திமுக ஆளும் கட்சினா இப்ப யார் சார்? பிஜேபி சொன்னீங்க நீங்க. இங்க ஆளும் கட்சியா? டிஎம்கே தான் சார். டிஎம்கே முழுக்க எல்லாத்தையும் கையில எடுத்துட்டாங்க சார். அது அப்ப இருந்து இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, எம்ஜிஆருக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டு விழா பாரதி ராஜா அரேஞ்ச் பண்றாரு சார். அது மனசுல இருந்து வந்தது. அந்த லவ் இருக்குல்ல, நீங்க அந்த வீடியோவை பாருங்க தெரியும். எம்ஜிஆருக்கும் அந்த லவ் இருக்கும், அந்த வண்டியில போறவங்களுக்கும் அந்த லவ் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு. கலைஞருக்கு விஜயகாந்த் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய அங்க இருந்து திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. சிவாஜிக்கு செலவு வச்சதுக்காக ஒண்ணு வைக்கிறாங்க. அங்க வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடி. அதோட உச்சக்கட்ட பாத்தீங்கன்னா அஜித் வந்து எந்திரிச்சு சத்தம் போட்டாரு. அஜித் குமார், திரு அஜித் வந்து தலை வந்து ஓப்பனா பேசினாரு, மிரட்டிலாம் கூப்பிடுறாங்கன்னு. அந்த அளவுக்கு தான் சினிமாவுக்கும் அவங்களுக்குமான நட்பு. ஆனா கையில எடுத்துறது ரஜினிகாந்த் ஏந்திரிச்சுன்னு கை தட்டினது. எக்ஸாக்ட்லி. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்த உடனே திருப்பி ஜெயலலிதாவுக்கு அதே மாதிரி பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஜெயலலிதா மேடம் கண்டுபிடிச்சாங்க, இவனுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும். அதான் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல யாரு முதலமைச்சரா வந்தாலும் சினிமா துறையில இருந்து விழா எடுக்கிறீங்க, அப்ப நீங்களே குறைப்பட்டுக்கிறீங்களே, அப்ப நீங்களே அதுல குத்தம் இதுல நொட்டம்னு சொல்றீங்களா? என்ன அர்த்தம் அதுல? நான் விழாம இருக்கணும்னா சார் உங்களுக்கு விழா எடுக்கிறேன், இல்லைன்னா புடிச்சு தள்ளி விட்டுறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதுவும் செல்ஃபிஷ் இருக்கு, அதுவும் சுயநலம் இருக்கு. ஆமா சார், நான் ஏன் சார் எனக்கு சோத்திலே நீங்க கையில எதுக்கு அதெல்லாம் சுட்டி காட்டி பேசுறீங்க? இல்ல சார், நான் சொல்றது என்னன்னா, காமராஜ் எந்த காலத்திலயும் சிவாஜி கூட போட்டோ எடுத்துக்கிட்டு எம்ஜிஆர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கு வேலையை செய்யல. அவர் முழுக்க இந்த பசங்களை படிக்க வைக்கணும், டேம் கட்டணும், அடிப்படை தேவைகளை தெரிஞ்ச தலைவன் சார் காமராஜ். அடிப்படையா என்ன வேணும்? டேம் கட்டி விடு, தண்ணி நின்று போச்சுன்னா விவசாயம் நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், படிக்க வை, சோற போடு, பசங்களை வை.
சோ இந்த சிந்தனை எத்தனை பேருக்கு சார் இருக்கு? இன்னைக்கு ஒண்ணு பார்த்திருக்கேன், அது மாணவ தமிழ் புதல்வனா அப்படின்னு ஒண்ணு வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ நல்லா தெரியுது, இட் இஸ் எவ்ரிதிங் இட்ஸ் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இங்க இருந்து வரல சார், எனக்கு வந்து எல்லாமே பிளானா இருக்கு. சார் நீங்க 1000 ரூபாய் அவங்க கொடுக்குறீங்க சார், எதுக்கு சார் நீங்க கொடுக்குறீங்க? எங்க இருந்து கொடுக்குறீங்க? டிஎம்கே ஓன் பண்ணமா? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க காசை எடுத்து கொடுக்குறீங்கல்ல, யாரு காசு அது? பஸ்ல ஃப்ரீயா அனுப்புறீங்களா, கூட்டு போறீங்கல்ல, எந்த பொம்பளையாவது உங்களை கேட்டாங்களா? எதுக்கு நீங்க வந்து மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து சார் நீங்க வரதுக்கு முன்னாடி அவங்க பஸ்ல போலையா? போனாங்க. அப்புறம் என்ன வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில மிச்சப்படும் சார். மினி பஸ் விட்டாங்க சார் ஜெயலலிதா, அதுதான் சார் எனக்கு வேணும். அது பெய்டு. எனக்கு சௌகரியத்தை பண்ணு, என்ன சோம்பேறி ஆகாத. நீங்க என்ன பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கிறது சோம்பேறித்தனமா சார்? கேட்கல சார். ஒரு பொம்பளை வீட்டுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, 10 ரூபாய் சாப்பிடுவாங்க. 10 ரூபாய் பஸ்ஸுக்கு போயிட்டு 10 ரூபாய் போயிட்டு வருது 50. அது என்ன மாதிரி பஸ்? என்ன மாதிரி பஸ் பாத்துறீங்களா நீங்க? ஓகே, அதுலயே கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. நான் பஸ்ல போறேன் தான், நான் ஒன்னும் அப்பா டக்கர்லாம் கிடையாது, நான் பஸ்ல போறேன் தான். நான் சாதாரண லைஃபுக்கு என்ன கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். கார் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பாக்குறேன். நான் அதுக்குன்னு ஒரு தனி பஸ், நீங்க எல்லா பஸ்லயும் ஏறிட முடியாது தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஏன் அந்த அவங்களே ஒரு கேட்டகரி ஏன் பிரிக்கிறீங்க? அவங்க பாவம் சார். சார் மக்களை நீங்க கௌரவமா வாழ வைங்க சார். திருப்பி இலவசங்களை கொடுத்து அவங்க வந்து ஒரு மாதிரி கையேந்த வைக்கிறீங்க சார். நீங்க இலவசம் காரணம், மக்களுக்கு இலவசம் கொடுத்தது திமுக மட்டும் இல்ல, அதிமுகவும் எல்லாம் தப்புன்றேன். காமராஜுக்கு அப்புறம் எல்லாம் தப்புன்றேன் சார். எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, சத்துணவை ஸ்ட்ராங் பண்ணாரு. குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா போடுன்னு முட்டையை போட்டாரு. ஏன்னா அந்த குழந்தைங்க வரணும் படிக்கணும்னு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணாரு தவிர மிச்சப்படி எம்ஜிஆர் அதை பெருசா என்கரேஜ் பண்ணல. அதுக்கப்புறம் கலைஞர் திருப்பி டிஎம்கே எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்ன்ற ஒரு பெரிய ஏன்னா ஜெயலலிதா ஒரு பெரிய பர்சனாலிட்டி உருவாயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் செஞ்சா மக்களுக்கு நம்ம நல்லவன்னு தெரியும் அப்படின்னு இலவசங்களை டிவில இருந்து பல விஷயங்களை வந்து கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசாங்கம். இப்போ மோகன சுந்தரம்னு ஒருத்தர் டிவில நல்லா காமெடி பேசுவாரு. அப்போ அவரு வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கின, இருமா எலெக்ஷன் வருது, அவசரப்பட்டு செலவு பண்ற, எப்படி அது வந்துடும், அடுத்த வாட்டி ஃப்ரிட்ஜ் கொடுப்பானுங்க, அடுத்த வாட்டி வந்து வாஷிங் மிஷின் கொடுப்பானுங்கன்ட்டு. சோ இந்த அளவுக்கு நீங்க வந்து என்ன படிக்க வைங்க சார். எனக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க சார். சாராய கடையை நீங்க திறந்து வச்சுட்டு என் காசெல்லாம் அங்க புடிங்கிட்டு, ஓகே, இங்க குடுக்குறீங்க, அங்க புடிங்கிறீங்க. இது நல்லா கண்ணுக்கு தெரியுது, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. கேட்டா நாங்க இலவசங்களை எங்க இதுலதான் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் சொல்ல போறாங்க சார். பெரம்பலூர் தொகுதியில டிஎம்கே பெரிய வெற்றி பெற்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு அங்க வந்து அனலைஸ் பண்ணதுல, நீங்க ஓட்டு மாறி போட்டீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸை கட் பண்ணிடுவாங்க. இப்படியே யார் சொன்னா? அவங்க கட்சிய யாருகிட்ட? ஓட்டு போறவங்க கிட்ட சார். சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப மக்கள் பயந்துட்டாங்களா? ஆமா சார், அப்படிதான் சார் வரும். அது இது நீங்களா கட்டி ஒரு கட்டுக்கதையா? இல்ல, நம்ம விசாரிக்கிறது தானே. ஒரு கட்சியில போட்டி போடுறாங்க, ஏன் இவ்வளவு பெரிய தோல்வின்னும் போது அங்க பார்த்தா இப்படி எல்லாம் நடந்திருக்கு. பொதுவா ஒரு விஷயத்துல தோத்து போனவங்க ஜெயிச்சவங்களை பார்த்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தானே இதெல்லாம். அதுவாக இருந்தாலும் நீங்க இப்போ வந்து இலவசங்கள்ன்ற பேர்ல தொடர்ந்து 25-30 வருஷமா திராவிடங்கள் தொடர்ந்து தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுன்றது யாருமே மறுக்க முடியாது. அதுக்காக ஏன் சினிமா டீமோட போய் மோதணும்? விஷால் அப்படின்னா திமுக எடுத்த உடனே ரெட் ஜெயிண்ட் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் அப்படின்னு ஒரு 100 வாட்டி அவங்க நிறுவனம் வச்சிருக்காங்க, தயாரிப்பு நிறுவனம். அப்ப அதுதானே போட்டாகணும். நீங்க கட்டுப்பாடு, என்னோட மொத்த தேட்டர் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா நான் சொல்ற படம் தான் ரிலீஸ் ஆகணும்னு ஒண்ணு வருது இல்ல, அது ஒரு பெரிய ஆளுமை சார். சார் சமீபங்கள்ல தமிழ் சினிமாவில் எந்த படமும் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகுறது இல்ல. அதுக்கு யார் காரணம்? தியேட்டர்ஸ். இப்போ சங்கம் கரெக்டா ஃபங்க்ஷன். ஐயோ டுபாகூர், அது நான் அதுல நீங்க மெம்பர் அதனாலதான் நான் சொல்றேன் டுபாகூர்னு. உங்களை ஏதாவது பேசிட போறாங்க சார்? நியாயம் பிறக்கணும் சார், நியாயம் பிறக்கணும்ன்றதுதான் நம்ம பேசுறோம். நாங்க வந்து செயற்குழு உறுப்பினரா இருக்கேன். அங்க எவ்வளவு சின்ன படம் எடுத்து வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. எடுத்து ரிலீஸ் ஆன படங்களுக்கு ஓடிடி போல, சேட்டலைட் வைக்கல, எதுக்குமே அங்க நடக்கல. கலைஞர் நூற்றாண்டு விழா மட்டும் அங்க நடந்தது. அதுவும் நல்லா நடந்ததுன்னு பார்த்தா அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, அந்த இது நாங்க சொல்லி நடக்கல, ஏன்னா சரியா நடக்கல. அப்போ சரியாவும் நடத்தல. ஒண்ணு தலைவருக்காக பண்றீங்க, கலைஞருக்காக பண்ண வேண்டியது நியாயம். ஏன்னா 100 வருஷம் சினிமாவுக்கு அவர் நல்லவர் தான், எங்களுக்கு நல்ல கதையாசிரியர், அவருக்கு பண்ண வேண்டியது நியாயமான விஷயம். ஆனா அதை சரியா பண்ணல. ஓகே, அதையும் சொதப்பியாச்சு. அப்போ டோட்டலாவே ப்ரொடியூசர் கவுன்சில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு வேல்யூவா பிளஸ்ஸா இருக்கான்னு பார்த்தா இல்ல, அங்க இருக்கிற பதவியில இருக்கிறவங்களுக்கு அது பிளஸ்ஸா இருக்கு.
அப்பப்போ போய் திரு உதயநிதி ஸ்டாலின் குழந்தைன்னு போட்டோ எடுத்துக்கிறது, நாங்களும் அங்க பெரிய இடத்துல எப்ப வேணா போன் பண்ணுவோம்னு சொல்றது, இதுக்குதான் கவுன்சிலா இருக்கே தவிர இதுக்கு சங்கம் தேவையா? தயாரிப்பாளர் சங்கம் தேவையா? தேவையில்லைன்றத அப்ப கலெக்ஷன் போயிடலாமே. அது கூடிய வரையில் நடக்க போகுது. கூடிய வரையில் அது போய் நீங்களே பண்ணிட்டு நீங்களே போய் திமுக மேல குற்றச்சாட்டை முன் வச்சா என்ன அர்த்தம்? சார் டிஎம்கே அங்க இப்ப அந்த விஷால் அப்படி என்ன பேசினார் திமுகவுக்கு எதிராக? ராமசாமி இருக்கார் இல்லையா, யாரு நம்ம ராமநாராயணன் சார் பையன், என் குரு ராமநாராயணன் சார், அவருடைய பையன், அவர் தான் இப்ப தலைவரா இருக்காரு. அவர் எவ்வளவு நெருக்கணும் உங்களுக்கு தெரியும். தலைவரோடையும் உதயநிதி ஸ்டாலினோடையும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வரோடையும் எவ்வளவு நெருக்கம்னு தெரியும். சோ இப்ப டோட்டலாவே ஏன் விஷால் அப்படி இன்னொன்னு தெரியுமா சார், விஷால் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நடிகர் சங்கத்துல முக்கியமான போஸ்ட்ல இருக்காரு திரு விஷால் அவர்கள் இல்லையா, முக்கியமான போஸ்ட்ல இருக்காங்க. இப்ப அவருக்கு பெரிய பில்டிங், பெரிய அவரோட டிமாண்ட் என்னன்னா அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கணும். அந்த பில்டிங்கை கட்டி முடிக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒரு வார்த்தை அவர் பேசுறாரு. என்ன வார்த்தை பேசினாரு? சமீபத்துல உங்களுக்கு எதுக்கு ஆட்சி ஆடுறவங்களுக்கு சினிமாவை ஏன் கையில எடுக்கிறீங்க, அரசியல்வாதிகளுக்கு சினிமா எதுக்கு அப்படின்னு பொதுப்பணித்துறையை சரியா பண்ணுங்க, சினிமா துறை எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு தயங்கி விஷால் கேட்கிறாரா? பயந்து கேட்கிறாரா? அதான் சார் விஷால் பயப்படுறாரு. இல்ல பயம் இல்ல, விஷால நீங்க பயந்தவன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் விஷாலோட 2 வருஷம் டிராவல் பண்ணேன். ரொம்ப தைரியமான ஆனா எனக்கு கொஞ்சம் குழப்பவாதி தைரியம். எந்த விஷயத்துல விஷால் குழப்பவாதி? எந்த விஷயத்துலனா ஒரு முடிவை எடுத்துருவாப்புல, அதுல ஸ்டெப்னா நிக்கணும்ல. இப்போ அந்த பில்டிங்கை நான் கட்டி முடிச்சுதானே என் கல்யாணம்ட்டு நின்னார்ல, கட்டி முடிக்கணும்ல, இந்நேரம் முடிச்சு தெரிக்க விட்டுருக்க வேணாமா? அதுல திடீர்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது. விஷால் டபுள் மைண்டட்ல செய்யணும்னு நினைக்கிறாரு. அதற்கான ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். எப்பவுமே சார் எம்ஜிஆர் இருக்காருல்ல, எம்ஜிஆர் வந்து அவரோட ஏஜ் எலெக்ஷன் அப்போ பாத்தீங்கன்னா உலகம் சுற்றுவாலிபன் ஒரு படம் சார், கடும் நெருக்கடி சார். அப்படிலாம் ஒரு நெருக்கடி ஒரு மனுஷனுக்கு வராது. எம்ஜிஆர் கலைஞர் கொடுக்குறாரு. அதை மீறி உலகம் சுற்றுவாலிபன் நீங்க அந்த படத்தை பாருங்க சார், இன்ன வரைக்கும் மைண்ட் ஸ்டோன் பிலிம் தமிழ்ல. அவரோட ஏஜ் அப்ப மினிமம் 60 இருந்து 65 இருக்கும். அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர், டபுள் ஆக்ஷன், அவ்வளவு ட்ரமெண்டஸா இருக்கும். அதுதான் சார் என்ன சொல்றது, அது வந்து ஸ்பெஷல். இப்போ விஷால் வந்து எம்ஜிஆரோட ரசிகன், ஆனா எம்ஜிஆருக்கான தகுதி இருக்கா? வளர்த்துக்கணும். எம்ஜிஆருக்கான தகுதி 3 மணிக்கு எந்திரிப்பார் சார் எம்ஜிஆர், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 3:30 எந்திரிப்பாரு, அப்படி வந்து தன்னை உடம்ப பாத்துக்குவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்களும் விஷாலும் திமுக எதிர்த்து பேசுறீங்களே, உங்களுக்கு விஷாலுக்கும் அடுத்து அரசியல் மோட்டிவ் இருக்கா? அரசியல குதிக்க போறீங்களா? சார் எனக்கு நிச்சயமா இப்ப உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், எனக்கு அரசியல் ஆசை கிடையாது. ரஜினிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்த நீங்க ரஜினி விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்களா? இப்ப விஜயோட கட்சியில சேர போறீங்க? சத்தியமா இல்லைன்னா ஏன்னா அடுத்த நாளே நான் திட்டுறேன்னா அப்புறம் நான் எப்படி அங்க போய் சேருவேன்? அடுத்த நாளே திட்டுறேன், அடுத்த நாள் அன்னைக்கே திட்டுறேன். தந்தி டிவில அன்னைக்கு லைவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, அவர் இது ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, அவர் பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. நான் அங்கேயே சொன்னேன், திமுக முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே சொன்னேன் சார். அப்படி என்ன பேசிட்டாரு சார்? ஒன்றிய அரசு சொல்றதுல என்ன தப்பு? ஒன்றிய அரசுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கு. டோட்டலா அவர் பேசின இதுக்கு இல்ல. இப்போ நீட்டை வந்து எடுத்தாரு சார், நீட்டை நியாயமா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டேவே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டேவே சிலதை பேசுறாரு இல்லையா, மதுவுக்கு அடிமையாகாதீங்க, போதைக்கு அடிமையாகாதீங்க அப்படின்லாம் சொல்லும் போத நீட்லயே நீங்க இந்த மாதிரி குஜராத்ல ஒரு தப்பு நடந்திருக்கு, அங்கேயே சொல்ல வேண்டியதா. அன்னைக்கு மறந்துட்டாரா, இல்ல எழுதி கொடுக்கலையா, இல்ல அவர் மைண்டுக்கு வரலையா? அப்புறம் அது அடுத்த நாள் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட நான் பேசணும் அப்படின்ட்டு நீட்டை பத்தி பேசுறாரு. நீட்டை பத்தி பேசும்போது நீட்ல குளறுபடிகள் இருப்பது உண்மை, 100% உண்மை. அதெல்லாம் குஜராத்ல வந்து பெரிய ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க, அதை சொல்ல வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, நீட்டே தப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. இது என்னது, இது எங்கே கேட்ட குரலா இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே தோணுச்சு. ஓகே, அப்போ விஜய் சார் அப்படியே தடையை கொடுத்து ஒரு பாலிஷ்டு ஒரு அரசியலுக்கு போறாரு. நடிகர் ரிலீஸ் ஆகுன்றது தான் நம்ம கணக்கு போட்டோம். விஜய் மாநாடு நடத்தணும், மாநாடு நல்லபடியா நடத்தணுங்கிறதுக்காக திமுக பாலிஷ் பண்றாருங்கிறீங்களா, இல்ல என்ன சொல்ல வரீங்க? சார் மாநாடு இப்ப நடக்காது. ஏன் நடக்காது? தேவையில்லை சார், சொன்னது விஜய் சார். விஜய் சொன்னபடி செஞ்சு காட்டிடுவாங்க. கொஞ்சம் நான் ஆன்மீகவாதி, நீங்க கொஞ்சம் நம்பிதான் ஆகணும். நான் சொல்றது நீங்க நம்பிதான் ஆகணும். ஓகே, நான் நிறைய சொல்லி ஏதோ விஷயம் தெரியுது உங்களுக்கு, அது என்ன விஷயம் சார்? ஒரு கணிப்பு தான் சார், சிம்பிள் ஒரு கணிப்பு. என்ன கணிப்புனா, பிஜேபியோட ஆதரவு விஜய்க்கு இருக்கு, திமுக கிட்டத்தட்ட இல்ல சார். இப்போ விஜய் வந்தால் பரபரப்பு கிரியேட் ஆகுன்றது 100% சார், மாற்று கருத்து கிடையாது. யாரை எழுத்தா டிஎம்கே இருக்கணும், நீங்க எடப்பாடி எழுத்தா கூட காமெடி ஆயிடும். எடப்பாடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எடப்பாடி எல்லாம் கூட்டணி சாகணும். இப்போ அங்க உள்ள இருக்கிற பன்னீர்செல்வத்தை கையை பிடிச்சிக்கணும், என்ன ஏகப்பட்ட வேலை இருக்கு. இல்லையே, விஜயோட முக ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து சொல்றாரு, அதற்கு முக ஸ்டாலின் நன்றி சொல்லல. ஆனா அதே விஜயோட பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு. அதான் சார், இது தூண்ல போறதானே
நம்ம எடப்பாடி வந்து ஒரு போட்டு வைக்கிறது தான். ஆனால் எதிர்த்தா யாரை நீங்க எதிர்க்கணும்னா விஜய் அரசியலுக்கு வந்து இப்போ ஒண்ணும் இல்லை சார். ரஜினிகாந்த் வந்து 94 பாஷா படத்துக்கு அப்புறம் அதிர்றாரு. பாஷாக்கு அப்புறம் மொத்த தமிழகத்திலே ஒரு நைட்டு வந்து டேர்ன் ஆச்சு. என்னன்னா போயஸ் கார்டன்ல அவரை உள்ள விடலன்னு சொல்லி அவர் கார் மேல ஏறி உட்காந்து தம்ம பத்த வச்சுட்டு அப்புறம் வாக் பண்ணி போய் அங்க இருந்து 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுது. அப்ப ஜெயலலிதான் ஒரு பெரிய பர்சனாலிட்டி எதிர்த்தாதான் ரஜினி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா அவரு ஜெயலலிதா கூட சரண்டர் ஆயிட்டாரு. காலம் மாத்தோம், எல்லாத்தையும் மாத்தோம். கலைஞர்கிட்டயும் சரண்டர் ஆயிட்டாரு, எல்லாரும் கூட சரண்டர் ஆயிட்டாரு. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் வராரு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, நீங்க போயிட்டு கொரோனா அவர் ரஜினியோட ஆளு. நீங்க தெரியும் ரஜினியோட ஆளு. உண்மையை பேசுறதுல என்ன சார் உண்மை? நான் இப்ப பேசுறது வந்து மக்களுடைய மனசுல இருக்கிறத பேசுறேன். இப்போ நீ ஒரு பப்ளிக்க கூட்டு வந்து பேசுங்கன்னா இதுலதான் பேசுவாங்க. ரஜினி ஏன் அரசியல் இருந்து பேக் அடிச்சார்? கொரோனா வர போன்னு சொல்லிடுச்சு, அதுதான் உண்மையா? இல்ல, நான் அப்படி எடுக்கல. ஏன் கொரோனாவை ஒரு காரணம் காட்டினா என்னதான் அப்ப சொன்னாங்க. அப்கோர்ஸ் ஒரு 70 வயது அப்பா, அவருக்கு 70, இப்ப 74 நினைக்கிறேன். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் 10% இருக்குன்னு வச்சுங்களேன். அவருக்கு ஒரு 10% ஃபியர் இருந்தது. ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு. பார்த்தா என்னென்னமோ நடக்குது. கிட்டத்தட்ட ஆட்டோ சின்னத்தை வாங்கியாச்சு. 22ஆம் தேதி நான் சொல்றது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 22ஆம் தேதி சின்னம் டிக்ளேர் ஆயிடுச்சு. 26ஆம் தேதி உல்டாவாகுது. அவரு கொரோனால ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு. அது இது செக் பண்ண போனாரு, டாக்டரை பார்த்தாருன்னு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி டிராமாவா? 100% டிராமா, 100% டிராமா. வேணான்றது தான் சார், வேணான்னு முடிவு பண்ணிட்டார் சார். அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னா கொரோனாவை வந்து முன்னிலைப்படுத்துற மாதிரி கொரோனா வந்து நின்னுச்சு. ஆனா ஒரிஜினல் காரணம் என்ன? ஒரிஜினல் காரணம் வந்து அவர் அப்படி பயந்து போறவராக இருந்திருந்தால் அந்த படத்தில் நடிச்சிருக்கூடாது. அப்ப ரஜினி பயந்தது உண்மை, ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாருன்றது உண்மை. அப்ப விஜய் பயப்படல, ஒதுங்க ஆரம்பிக்கிறாரு. பயப்படல, கமல் பயப்படல. இல்ல சார், பயந்தாங்கொல்லி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வருவாருன்னா திரு கமல் சார் வருவாரு. பயந்தாங்கொல்லி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கமல் சார் வருவாரு. ஏன்னு கேளுங்க. நீங்க டிவியை தூக்கி போட்டு அடிக்கிறீங்க, உடைக்கிறீங்க ஆடு. அப்புறம் பார்த்தா அங்கேயே போயிட்டு நீங்க சரண்டர் ஆவறீங்கன்னும் போது உங்களுடைய ஒரு விக்ரம் படத்தை ஓட வச்சதுக்கு நீங்க இப்படி போய் உங்களை விற்கலாமா? உங்களே விற்கலாமா? ஒரு விக்ரத்தை ஓட வச்சதுக்கு கமல் ஆமாங்க, வித்ததுங்க, வித்துட்டாரு அவரு. ரஜினி பயந்தது பெஸ்டா, கமல் தன்னை தானே வித்துக்கிட்டது பெஸ்டா அப்படிங்கிற மாதிரி போயிடும். கமல் ஒதுங்க, ரஜினி ஒதுங்கினா இப்படிதான் கேள்வி கேட்கணும். ரஜினி ஒதுங்குறதுதான் பெட்டர்னு சொல்ல முடியும். ஏன்னா இது ரொம்ப இது இல்ல. இப்ப இன்னும் கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு ரஜினி. இன்னொன்னு தெரியுமா? இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இன்னும் கூட அவர் வரலாமான்னு இருக்கு. பிஜேபியோட தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர் என்ன வரலாம், அது எங்க வேணா கனெக்ட் ஆகலாம். அம்பானி பைனான்ஸ் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் நடிகர் ரஜினிகாந்த் டான்ஸ் ஆடி இருக்கு. இல்ல, அது வந்து நான் ரஜினி சாரோட டான்ஸ் ஆடி இருக்கேன். 93 நான் ஒரு அசன்ட் ஆயிட்டேன். 93 சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படத்துல 100ஆவது நாள் ஃபங்க்ஷன்ல நாங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் ஆடிட்டு இருக்கோம், அதை நானும் ஆடிட்டு இருக்கேன். அப்ப ரஜினி சார் வராங்க, சீஃப் கெஸ்டா வராங்க அடையார் பார்க் ஹோட்டல்ல ஆனாரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிபிரிட்டி. ரெண்டாவது அம்பானி ஃபேமிலின்றது அது ஒரு பெரிய உங்களுக்கு. ஆனா ரஜினிகாந்த் டான்ஸ் ஆனதானே ஊர் உலகமே பெருசா அதுக்கு பொருளா மாறும். அதுக்கு தானே சார் ஆடவே வைக்கிறது. நீங்க ஷாருக்கான் ஆனா பெருசு. அப்ப நீங்க ரஜினி சாரோட வேல்யூ தெரிஞ்சுங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஷாட்டை பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம சேகர் இவரு இருக்காரு, அனில் கபூர் தயங்கி தயங்கி ஆடுறாரு. இவருக்குள்ள நம்ம வேண்டாம். தலைவர் ரஜினிகாந்த் பின்னாடி பயந்து பயந்து ஆடுறாரு. சோ தட் இஸ் ரஜினிகாந்த், தட் இஸ் ரஜினிகாந்த். அவருக்கு எல்லா இடத்துலயும் அவர் அந்த செல்வாக்கு வச்சிருக்காரு. அதனால அன்னைக்கு அவரை யாரோ குழப்பி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய. யார? திரு ரஜினிகாந்த் அவர்களை கொரோனா காலகட்டத்தில் அவரை யாரோ குழப்பிருக்காங்க. குழப்பினதுல அவரு உடல்நிலை காரணம். ஏன்னா சார் இன்னொன்னு சார், அல்டிமேட்டா கிட்னி ப்ராப்ளம் மட்டும் அவருக்கு வரலன்னு வச்சுங்க சார், அவர் போட்டு பார்த்துருப்பாரு. ஏன்னா கிட்னின்றது அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இல்ல. ஒருவேளை ரஜினிகாந்த் போட்டு பார்த்திருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல யாருக்கு டஃப் கொடுத்திருப்பாரு, யாருக்கு எதிராக கொடி பிடிச்சு சார்? 2 நடந்திருக்கும் சார், 2 நடந்திருக்கும். என்ன ஒண்ணு, ஒருவேளை ரஜினி சார் வந்திருந்தா அவரை சிஎம் ஆயிருப்பாரு. இல்லைன்னா எடப்பாடி ஏடிஎம்கே வந்திருக்கும். எடப்பாடி ஏடிஎம்கே வந்து இவர் சப்போர்ட் பண்ணிருப்பாரு, ரஜினிகாந்த் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. டிஎம்கேன்றது வந்திருக்காரு, கன்ஃபார்மா வந்திருக்காரு. ஒருவேளை ரஜினிகாந்த் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிருந்தா இப்ப வந்திருக்கக்கூடிய விஜய், ஏற்கனவே இருக்கக்கூடிய சீமா, ரஜினி சார் வந்திருந்தாருன்னா விஜய்க்கு வேலையே இல்லையே. விஜய்க்கு இப்போ சார் கமல் தான். கமல் எப்படி தெரியுமா சார், ரஜினி சார் வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல நான் இருந்தேன். சிவாஜி சாருக்கு சிலை திறக்கிறாங்க எங்க அடையாறுல வந்து அவரோட இது ஒரு மணி மண்டபம் ஒண்ணு கட்டுறாங்க. அதுல வந்து ரஜினி சார் சொல்றாரு இந்த மாதிரி அப்படின்னு. அன்னைக்கு அவர் டிசைட் பண்றாரு கமல் சார். என்ன டிசைட் பண்றாருன்னா,
ரஜினி பண்றதுக்குள்ள நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு அவசரமா போய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிச்சு தேர்தல் நின்று 4% என்னமோ வாங்கினாரு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் 3-4 வாங்கினாரு. அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுச்சு திரு ரஜினிக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு 10. ஆனா இந்த ரஜினி கமல் சண்டை அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது உண்மைதானா சார்? அது இன்னும் தொடர்ந்து ரஜினி விஜய்ல ரஜினி கமல் ஆரம்பிச்ச சண்டை விஜய் அஜித்ல கண்டினியூ ஆகுது. அது திரும்ப எங்க தெரியுமா அது அப்படியே ஜம்ப் ஆகும். தனுஷ் சிம்புக்கு ஜம்ப் ஆகும். இன்னைக்கு யார்கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு? இப்ப இவங்க 2 பேர் தான், தனுஷ் சிம்பு தான். இல்ல சார், அது அடுத்த ஜெனரேஷன். இப்ப இவங்க 2 பேரும், அதாவது ஒண்ணு விஜய் சார் அரசியலுக்கு போயிடலாம், அஜித் சார் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பாருங்களேன், இப்பதான் போயிடும். அப்ப யாரு அடுத்த ஆளாக நிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தனுஷுவும் சிம்புவும் நிப்பாங்க, அந்த இடத்துல நிப்பாங்க. அது இன்னொரு 5-10 வருஷம் ஆகணும். ஆனா இப்ப இருக்கா சண்டை இருக்கு சார், 2 பேரும் சண்டை இருக்கு. ஏங்க எங்க இருந்து வர சண்டைங்க அது? நீங்க எதை வச்சு சண்டைன்னு சொல்றீங்க? ஃபேன்ஸ்களை வச்சுதான். நம்ம என்ன எல்லாமே அடிச்சுப்பாங்க, அது எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா டைரக்டா தனுஷுக்கும் சிம்புக்கும் சண்டை இருக்குன்னு எதை வச்சு? அது ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கணும்ல, உலகத்துக்கே தெரியுது. என் வாயில இருந்து புடிங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, உலகத்துக்கே தெரியுது. இல்ல அப்ப நீங்க சும்மா சொல்றீங்க, நான் நம்ப மாட்டேன். சரி, நீங்க நம்ப வேண்டாம், மக்கள் பாக்குற மக்களுக்கு தெரியும். மக்கள் ஏமாந்துருவாங்க. பரவாயில்ல. என்னன்னா நான் சிம்பிளா சொல்ல வரீங்க, வந்துச்சு பாருங்க, வந்துச்சு பாருங்க. மனுஷன் வாழ்வதும் பெண்ணாலே அவன் அழிவதும் பெண்ணாலே பாட்டு இருக்கு இல்லையா? யார சொல்றீங்க? அது அந்த பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த பாட்டு யாருக்கு? இந்த பாட்டுக்குள்ள எல்லாமே யாருக்கு இந்த பாட்டு? இல்ல இத நீங்க இந்த பாட்டை ஒருத்தருக்கு 2 பேருக்கு டெடிகேட் பண்ணணும்னா யாருக்கு? இத நீங்க ஹைலைட் பண்ணீங்கனால யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பழசு, ரொம்ப பழசு. இப்பவே தெரியுமா ஹைலைட்? மாநாடு. மாநாடு எடுத்த டைரக்டர் படத்துல நடிக்கிற விஜய் மாநாட கூட்ட போறதா இல்லையா? அந்த மாநாட்டுல நடிக்கிற விஜய் என்ன பேச போறாருன்றதா? இல்ல சார், நான் இந்த வருஷமே இருக்காருன்னு நான் சொல்றேன். மாநாடு இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் இருக்கும்ல. அந்த மாநாட்டுல விஜய் என்ன பேச போறாருதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. எதிர்பார்ப்பாங்க, நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க சார். 2 தான் சார். திரு விஜய் அவர்கள் இப்போதைக்கு அவர் ஒரு அடுத்த எம்ஜிஆர். நான் திருப்பி சொல்றேன், அவர் ஒரு அடுத்த எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆரா அவர் எப்ப வெளிப்படுவார்னா, தனியா நின்னா எம்ஜிஆர். ஒருவேளை நான் கூட்டணியா அப்படி போறேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா கமல் சார் மாதிரி ஆயிட்டீங்க. அது எதற்கு கூட சேர்ந்தாலும் சரி, டிஎம்கேக்கு சப்போர்ட். ஏன்னா என்ன இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இல்லையா? ஒரு படமா 2 படமா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அது என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு வேளை அங்க கூட ஜாயின் அடிக்கலாம். ஒரு 40 சீட்டு கேட்டா கொடுக்காம போயிட போறாங்க டிஎம்கேல. ஆனா விஜய வெளிப்படையாவே திமுக அவாய்ட் பண்ணுது அப்படின்னு கேள்விப்படுறேன். இல்ல சார், அது எப்படின்னா அந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் அது நடந்தது. என்னன்னா, அந்த அவருடைய இந்த படம் பீஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது கேஜிஎஃப் அப்போ இறக்கி கேஜிஎஃப் பெட்டர் பிலிமா காட்டினாங்க. அப்போ என்ன படம் நல்லா இருந்துச்சுல. இல்ல அதான் சார், இவருக்கு என்னன்னா உடனே எல்லாம் 1 வீக்லயே பண்ணும்போது ஒரு ஹீரோக்கு அந்த ஒரு சின்ன என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணலாமேன்னு வரும். உடனே அந்த படத்தை தூக்கிட்டு இந்த படத்தை போட சொன்னதா அப்போ ஒரு பெரிய இது. அதுல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாருன்னு திரும்பி பாத்தீங்கன்னா சினிமா தான் சார். எப்பவுமே ஏன் எம்ஜிஆருக்கும் ஏன் கருணாநிதி அவர்களுக்கும் சண்டைன்னா சார், எல்லாம் சொல்லுவாங்க கணக்கு கேட்டாருன்னு. அது இல்ல, கலைஞர் என்ன பண்றாருன்னா அவருடைய பையன் மூக்க முத்து எம்ஜிஆர் மாதிரியே இறங்குறாரு. நீங்க கிட்டத்தட்ட பார்த்தா அவர் மாதிரியே இருப்பாரு அவர். ஆமா, சாங்கு இதெல்லாம் போட்டு அதே மஞ்சுளாவெல்லாம் நடிக்க வச்சு இன்னொரு எம்ஜிஆர் நம்ம கார்டன்ல இருந்து அனுப்புன்ட்டு அவர் பிளான் பண்ணார்ல. அதுதான் அவருடைய உண்மையான கோபம், எம்ஜிஆருக்கான கோபம், உண்மையான கோபம். ஏன்னா கலைஞர் சிஎம் ஆகிறதுக்கு யாரு காரணம்னா எம்ஜிஆர் தான். டிஎம்கே ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணம் யாருன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் சுடப்பட்டு கிடக்குறாரு. அந்த போட்டோவை போதும் தம்பி, இதை வச்சு நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு அந்த போட்டோவை போட்டுதான் 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. நடந்த சம்பவம். அடுத்து 71ல எம்ஜிஆர் இருந்ததுனாலதான் திருப்பி 71ல ரைஸ் ஆகுது எகைன் டிஎம்கே. அடுத்ததா பாத்தீங்கன்னா 72ல இந்த பஞ்சாயத்து வருது. இப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா மூக்க முத்த ரைஸ் பண்றாரு. அது எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஆகா என்னடா இது, அங்க சுத்தி இங்க சுத்தி அடிமடியிலே கை வைக்கிறாங்கன்ட்டு தான் அவர் எங்கடாவது மாட்டுவார்னு பார்க்கும்போது கணக்கு விஷயங்கள்லாம் வருது. அப்படிதான் அவர் வெளியே வர்றாரு. சோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சினிமால இருந்தா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இப்ப டிஎம்கே சினிமால இருந்து ஒருத்தர் எந்திரிச்சுதான் டிஎம்கே பிரச்சனையே வரும். எதிர்கால தமிழக அரசியலும் சினிமாவில் தான் இருக்கா, வேற எங்க சார்? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தா? நீங்க ஒரு சகாயத்தை கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க. அதான் வந்தாரு, ஏன் பண்ணல? யாரும் மதிக்கல. யார் சார் பண்ணல சார்? இன்னொரு இங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கு சார். என்னன்னா, மக்கள் ஒரு 4 கேண்டிடேட்டை பாக்குறாங்க சார்.
இவர் மைண்ட்ல வச்சுக்கிறாங்க சார். கருத்து கணிப்பு எல்லாம் வருது சார், டிஎம்கே வரப்போகுது இந்த முறை அப்படின்னு கருத்து கணிப்பு வந்தா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டிஎம்கே பிடிக்கலன்னா கூட டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா என் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதான். இவரு அவ்வளவு புத்திசாலியா நீ மாற்றத்தை கொண்டு வந்தாங்க மாறும் நாடு. 4 டைப் ஆஃப் பீப்புள்ல ஒரு டைப் ஆஃப் பீப்புள் நீங்க சொல்லிட்டீங்க, மிச்சம் 3 டைப் ஆஃப் பீப்புள். அதுல எவ்வளவு ஒருத்தன் நல்லா இருப்பான்ல, ஒரு சுயேட்சை நிக்கிறான். சும்மா நம்ம நாம் தமிழர் சொல்ல முடியாது, சீமான் தம்பி எல்லாம் சொல்ல முடியாது, வேற யாரோ ஒரு சுயேட்சையை சொல்லுவோம். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல. ஒரு சுயேட்சை நிக்கிறான், நமக்கு தெரிஞ்ச நல்ல பையன் நிக்கிறான். அந்த நம்ம ஜல்லிக்கட்டுல இருந்து பசங்களை தூக்கிருக்கலாம், அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ண ஏரியால. அதெல்லாம் அங்க ஒரு நல்ல பையன் தெரியலாம், இந்த பையனை பண்ணலாமே அப்படின்னு அவங்க பண்ணவே மாட்டாங்க. அது யாருமே பண்ணல. திமுக மட்டும் இப்படி சொல்லுது. நான் மக்களை இங்க பிளேம் பண்றேன். நான் பிளேம் பண்றது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிளேம் பண்ணல, மக்களை நான் பிளேம் பண்றேன். சார் மக்கள் கிட்ட இருந்து தான் சார் மாற்றம் வரணும். இவங்க இப்படிதான் சார் இருப்பாங்க. இவங்களுக்கு இது எப்படி தெரியுமா சார், அந்த காலத்துல இருந்து சத்திரிய வம்சம்ன்றதான் நாடு ஆடுறது. இந்த சத்திரிய வம்சம் எப்படிப்பட்ட மனோநிலையில இருக்கும்னா, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க அவங்க எதையும் செய்வார்கள். இதுதான் சத்திரிய வம்சத்துடைய அந்த ராஜாக்களுடைய குணம். அந்த இடத்துக்கு வந்துட்டா அவங்க ஆயிடுவாங்க. அது அப்படிதான். அதை நீங்க ஏன்னா கேட்கக்கூடாது. அது என்ன சொல்லுவாங்கன்னா ரஜோகுணம். அந்த ரஜோகுணம் விடாது, அதை பிடிச்ச சீட்டை விடாது. அப்போ அவனை மாத்தணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஜனநாயகத்துக்கும் அன்றைக்கு மாத்த முடியாது. மக்கள் சேர்ந்து மன்னனை மாத்த முடியாது. ஓகே, இன்னைக்கு நீ நினைச்சா மாத்தலாம். இவன் சரியில்லை, வேற அவனை கொண்டு வராங்க. மக்கள் தயாராகவே இல்லை. ஏன் தயாராகனா மைண்ட் செட் இவங்களே போதும்பா நமக்கு. இவங்க இது புதுசா ஒருத்தன் வந்து அவன் இப்படி ஒரு மைண்ட் செட்டை கொண்டுட்டு வந்தது சினிமா தானே. 100% தப்பே கிடையாது. நீங்க ஒரு காமராஜர் தோக்கடிச்சதே தமிழன் தோத்துறான் சார். தமிழன் தோத்த இடம் என்ன தெரியுமா, காமராஜர் தோத்தானிக்கே தமிழன் தோத்துறான் சார். முடிஞ்சது சார். இவனுடைய எல்லாமே முடிஞ்சது. இப்ப சமீபத்துல பாருங்க, 40 சீட்டை நீங்க கொடுத்து ஏதாவது யூஸ் ஆச்சா? இதுல ஒரு 15-20 சீட்டு வந்திருந்ததுன்னா 2-3 யார் வந்திருந்தா, பிஜேபியோ ஏடிஎம்கேவோ மிக்சடா நான் சொல்றேன். இவங்க டிஎம்கே ஒரு 20, அதர் ஒரு 20 வந்திருந்தது. அதிமுக குறையில வந்திருந்தா யாருக்கு பிரதமர் வேட்பாளரா அவங்க சப்போர்ட் பண்ணிருப்பாங்க? அவங்க பிஜேபி தான். அதுல எந்த மாற்றம் இருக்கு? அப்ப எதுக்கு கூட்டணி இருந்து இல்ல சார், இங்க ஒரு 2 மினிஸ்டர் 2 நாள் அதுக்கு பஞ்சு மூட்டை குடோன்ல இருந்துக்கலாமே சார். இல்ல சார், இப்ப குடோன்ல இல்ல, கொண்டு போய் கடல்ல போட்டீங்க. குடோன்லயாவது இருந்தது, இது கடல்ல தூக்கி 40 ஜெயிச்சது உங்களுக்கு கடல்ல. 5 வருஷம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே நடக்குது. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா ஆமா, அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு மக்களுக்கு சென்ஸ் வேணாமா? திமுக 40 ஜெயிச்சதுல உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் 25 சீட்டு 100% கரெக்டான. அது மைண்ட் வாய்ஸ் நடிச்சிட்டு ஓபனா பேசிட்டீங்களா சார்? இல்ல சார், உண்மை சார். வெளிப்படையாவா பொது சார் உண்மை சார். அது சார் அவர் சொன்னதை நான் சொல்றேன். அன்புமணி ராமதாஸ் சொன்னார் இல்லையா, அது 100% உண்மை சார். நாளைக்கு ஓட்டு கேட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உனதான் ஓட்டு போட மாட்டேன், போ நீங்க பட்ஜெட் தரலன்னு வெளிப்படையா சொல்லிட்டு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். எம்ஜிஆரோட ஸ்மார்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, கலைஞரோட ஸ்மார்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் கிடையாது. 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சென்ட்ரலோட எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஓகே, 80ல என்ன நடக்குது, 1980ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஎம்கேவோட சேர்றாரு. இவ்வளவுக்கும் டிஎம்கேவும் காங்கிரஸும் அப்படி ஒரு இது, அதாவது வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது, அப்படி வார்த்தைகள்லாம் இப்ப உபயோகப்படுத்திருக்காங்க. பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கோம். இவர் எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய பிம்பத்தை எதிர்க்கணும்னா இந்திரா காந்தி கூட சேர்றாரு. சேர்ந்து கிட்டத்தட்ட 38 சீட்டும் நம்ம சாலிடா பார்லிமெண்ட் வந்துடுறாங்க. அடுத்ததா கலைக்கப்படுது. 77ல வராரு, 80ல கலைக்கப்படுது எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் கலைச்ச உடனே எம்ஜிஆர் தான் திருப்பி மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்மார்ட்டா இந்திரா காந்தியோட ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாரு. அதே மாதிரி எப்பவுமே திரு கலைஞர் அவர்கள் சென்ட்ரலோட சண்டை வச்சுக்க மாட்டார். எய்தர் அது காங்கிரஸ் ஆகட்டும், காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் எவ்வளவு பெரிய வார் தெரியுமா சார்? இன்னைக்கு நம்ம 2 பேரும் அப்படி ஒரு நட்பு மாதிரி நடிக்கிறாங்க. ராஜீவ் காந்தி கொலை வழக்குல டிஎம்கே தான். டிஎம்கே இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? காங்கிரஸ் கட்சி இவர் தான் கொள்ளாருன்னு சார் டிக்ளேர் பண்ணாங்க. ஆனா அது கிடையாது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் அந்த பகை மக்களை விட்டு விலகி போறதுக்கு ரொம்ப வருஷம் வச்சு, ஆனா தேர்தலுக்காக எல்லாம் டக்கு டக்குன்னு ஒண்ணு செஞ்சாங்க இல்லையா? சோ அப்போ கலைஞருக்கு என்ன வேணும்னா புத்திசாலித்தனம். அதான் புத்திசாலித்தனம். இங்கே சார், இங்கே ஒண்ணு இல்ல சார், பிஜேபியோட டிஎம்கே அலைன்ஸ் வச்சிருந்தா இன்னைக்கு 30 இங்க 6-7 மினிஸ்டர் சார். அந்த சமத்துக்கு வாங்க சார், சண்டை போடாதீங்க சார். நீங்க சமத்தா இருக்க போறீங்களா, எனக்காக சண்டை போட போறீங்களா? கலைஞருக்கு இருந்த அந்த புத்திசாலித்தனம் விஜய்க்கு இருக்கா? இருக்காது. ஏன்? அனுபவம் தான், அது பெரிய அனுபவம் இல்ல சார். அது எங்க இருந்து வருது?
அது எங்க நீதி கட்சியில இருந்து ஆரம்பிச்சு வீதி வீதியா அலைஞ்சு பல பஞ்சாயத்தை பார்த்துட்டு வந்த பார்ட்டி அவரு. விஜயோட மாநாடு அடுத்து நடக்க போது அந்த மாநாட்டுல விஜய் என்ன பேச போறாருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல புஷி ஆனந்த் தான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அப்படின்னு பேசிக்கிறாங்களே. அவரோட ரசிகர்களே அடிச்சு ரசிகர்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, நெட்ல எல்லாம் பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் சிஎம் துணை முதல்வர்னா அவங்க ரசிகர்களே குஷியா வாங்கலான்னு தெரியாது. புஷி வராரு அப்படின்னா அவங்களே குஷியா வாங்கன்னு. இதான் தமிழ்நாட்டுடைய இல்ல சார். ஏன்னா ஒண்ணு நீங்க பாக்கணும் சார். ஒண்ணு, திரு விஜய இவ்வளவு தொலைவு கூட்டு வந்ததுல அவரோட பெரும் பங்கு இருக்கு. அதனால துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாமா? இல்ல இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா அவருடைய தகுதி என்னன்னு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு ஆனந்த் புஷி முன்னாள் எம்எல்ஏ பாண்டிச்சேரியில, எஸ் பாண்டிச்சேரியில முன்னாள் எம்எல்ஏ, அவர் என்னவா தகுதிகளை வளர்த்துருப்பாரு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப துணை முதலமைச்சர் கொடுத்துடலாம். இல்ல சார், தகுதியில இருந்தா ஏன் கூடாதுன்றா சார். இங்க நீங்க ஆளை பார்த்து கொடுக்குறீங்களா, தகுதியை பார்த்து கொடுக்குறீங்க? ஒருவேளை நல்ல தகுதியை விஜய் பார்த்திருந்தாருன்னா, ஏன்னா இந்த அரசியல் நகர்வுக்கு இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வராரு, அவர் வந்து ஆட்சியை பிடிக்க போறாருன்ற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காருல்ல, இதுக்கு ஒரு காரணம் வந்து திரு புஷி ஆனந்த். அதை நம்ம வந்து ஆனா சமூக வலைதளம் என்ன நம்ம பேசிக்கிறாங்க, ஒரு சில விஜய் ரசிகர்கள் வந்து புஷி ஆனந்த் தான் துணை முதலமைச்சர் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டை விஜய் ஆள போறாரு, புதுச்சேரி புஷி ஆனந்த் தான் முதலமைச்சருங்கிறாங்க. தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? சரக்கு விற்கிற இடத்துல அவரை இறக்கி உள்ள தப்பு இல்லையா? சரக்கு விற்கிற இடம் தானே பாண்டிச்சேரி, அதெல்லாம் அவரை இறக்கி உள்ள தப்பு இல்ல. அப்ப விஜயும் முதலமைச்சர், புஷி ஆனந்தும் முதலமைச்சரா? ஏன் சார் அதுதான் எதிர்கால பாண்டிச்சேரி பார்ட் சார். அது ஒரு சின்ன பார்ட். அது வந்து விவாத பொருளான்னு எனக்கு தெரியல. எனக்கு விவாத பொருள் என்னன்னா, தமிழகம் எதிர்காலத்தில் என்ன மாதிரி தலைவனை, ஏன்னா சார் எப்பவுமே சார் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு ஒரு பெரிய ஒரு பிலாசபி சார். ஒரு அந்த காலத்துல மன்னன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சார், குருகுலத்துக்கு அனுப்பி ஒரு பெரிய வசிஷ்டர், ராமருக்கு யார் தெரியுமா குரு? வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் எல்லாம் அவ்வளவு ஜாம்பாவனுங்க. அப்படி உங்களை மெருகேத்தி வில் வித்த அது இதுன்னு பண்ணி அப்புறம் அனுப்புவாங்க சார். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தன்னுடைய வாரிசை வெளிநாட்டுக்கு அனுப்பி எல்லாத்துலயும் நீங்க சொன்ன மாதிரி மெருகேத்தி ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வராங்க. மெருகேத்தி இல்ல, எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அங்க எது சேஃபா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்க அனுபவிக்கிறாங்க, வேற எதுவுமே கிடையாது. சோ சார் என்ன ஆயிப்போச்சுன்னா சார், நான் வந்து எனக்கு எல்லா இதையும் நான் ரெக்யூஸ் தான் சார் பண்றேன். பணம் இருந்தால் வென்று விடலாம், பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கும் வந்துருச்சு, தலைவர்களுக்கு வந்துருச்சு சார். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா சார், ஒரு எம்எல்ஏக்கு 20 கோடியிலேருந்து 25 கோடி செலவு பண்ணா தொகுதியை பிடிச்சிடலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு சார். அப்போ 240 இன்ட்டு 20 கோடி போடுங்க, 8000 10,000 கோடி வரும் சார். 15,000 கோடி வச்சுங்க சார். 15,000 கோடி இருந்தால் ஆட்சியை பிடிச்சிக்கலாம். அதுக்காக பணம் வேணும்ட்டு பல வகையில லஞ்ச ஊழல் அது இது. இந்த பணம் விஜய்கிட்ட இருக்கா? விஜய் வந்து ஒன்லி மக்கள் சக்தி தான், அவரு இதை செய்ய முடியாது. ஏன்னா எடுத்த உடனே சொன்னாரு, காசு வாங்கிட்டு ஓட்டு போறத ஃபர்ஸ்ட் போன வருஷம் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, பசங்க நீங்க சொல்லுங்க அம்மா அப்பா கிட்டன்னு சொன்னாரு. அப்போ அவர் அந்த மைண்ட் செட் கிடையாது. அவர் முழுக்க தான் ரசிகர்கள். சர்க்கார் படத்துல இதே டைலாக் சொல்லியிருக்காரு. அது சினிமா, எந்த சர்க்காரையும் மாத்த முடியாது. ஒரு சர்க்கார் படம் எந்த சர்க்காரையும் மாத்தாது. அது நீங்க தான் எஃபோர்ட் எடுக்கணும். ஒரு படத்துக்கான லிமிட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? அதனால விஜய் அவர்களுக்கு அந்த இது கிடையாது, அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நான் வந்து சார் உதயம் தியேட்டர்ல இந்த படம் பார்த்தேன், லாஸ்டா லியோ படம் பார்த்தேன், மிரண்டு போயிட்டான் அந்த ரசிகர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆரவாரத்தை பார்த்து. ஏன்னா நான் ரஜினி சாருக்கு நாங்க பண்ணது எங்களுடைய 3 முகம் காலகட்டத்துல சின்ன பையனா இருக்கும் பண்ணது. அப்ப நீங்க காசி தியேட்டர்ல அஜித் படம் பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல காசி அதுல என்ன தெரியுமா குழப்பம், இதே லியோ படத்துல விஜய் நடிச்சிருந்து அஜித் நடிச்சிருந்தான்னு வச்சுங்க, 4வது ஷோவே டிராப் ஆயிடும். ரொம்ப நல்லா இருந்தாலும் அஜித் படம் ஓடும், சுமாரா இருந்தாலும் விஜய் படம் ஓடும். இதுதான் கமலுக்கும் ரஜினிக்கும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் நாயகன், நல்லாவே இருக்காதுன்னு மனிதன். ஓகே, இங்க மனிதன்ல பாத்தீங்கன்னா ரஜினி அண்ணன் ஒரு மனிதன் இருக்கான், அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா ஜாம்பாவானுங்க 2 ஒரே நேரத்துல வந்த படம். அதனால பேசுறீங்க. ஆமா சார், அங்க பாத்தீங்கன்னா நாயகன் ஒரு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு தரமான படம், அது தமிழுக்கு பெருமையான படம். அந்த படம் பாத்தீங்கன்னா என்எஸ்சில சார் அது பரவாயில்ல சார், இது பாத்தீங்கன்னா பிச்சு உதறும். சோ அது மாதிரிதான் இப்போ விஜயோட ரேஞ்ச் என்னன்னா, விஜயும் அஜித்தும் ஈக்குவலாக இருந்தாலும் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் தான் வந்து டாப். ஏன்னா சுமாரான படமே ஓடுது. அதுக்கு என்ன உளவியல் காரணம் தெரியுங்களா? சாங்ஸ் நல்லா இருக்கும், டான்ஸ் இருக்கும்.
இப்போ டான்ஸ் இருந்தாலும் வீட்டுல இருக்கிற குட்டீஸுங்க என்ன பண்ணும், நோய் நோய் நோய்னு சொல்லி இழுத்துட்டு போயிடும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அது விஜய் சார், அஜித் சார் படத்துல அது அவ்வளவா இருக்காது. அதனால அது நல்ல படமாக இருக்கும் பட்சத்தில் விசுவாசம் நல்லா போச்சு. அது ரொம்ப எக்ஸ்ட்ராவே எல்லாம் அமையணும், அமைஞ்சா வந்து அவருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம விஜய் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய்க்கு நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டா இப்ப நீங்க சொல்லலாம். விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது நீங்க விஜய் கிட்ட தான் பேசுறீங்க. நான் விஜய் சாருக்கு பேசுறேன், டைரக்டா விஜய் சாருக்கு பேசுறேன். ஏன்னா குமுதம் என்பது ஒரு அமுதமான சேனல். ஓகே, எவ்வளவு பாரம்பரியம் இல்லையா. குமுதம் யார் யார பார்த்திருக்கு, இன்னைக்கு வந்து விஜயம் பாக்குது அது. ஓகே, அதுல குமுதம் போய் சேரும். என்னன்னா அதுல அவர் வந்து பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜர் படிங்க அப்படின்னு சொன்னேன். நாங்க வந்து 3 பேரை படிக்கிறோம், ஆனா நீங்க காமராஜர் மட்டும் படிங்க. திரு விஜய் அவர்களே, நீங்கள் காமராஜை மட்டும் படிங்க. அவர்தான் காசுக்கே வேலை செய்யல, இந்த மக்களுடைய எதிர்காலத்தை பத்தி மட்டுமே கவலைப்பட்டாரு. அப்படி ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டுல இன்னமும் டேம் பேசுது, இன்னமும் அவருடைய திட்டங்கள் பேசுது, எளிமை பேசுது. முதல்ல எளிமைதான் தலைவனுக்கான வலிமை. இது திரு விஜய் சாருக்கு போனா, திரு விஜய் காமராஜை காலையில இருந்தே படிங்க, காமராஜை காலையில இருந்தே படிங்க. இதுதான் எனக்கு ரெக்வெஸ்ட் தான். இது நம்ம வந்து அவர் ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் அவரு, ஏன்னா ரசிகர்கள் கீழே கிளின்னு கிழிப்பான், அதான் நமக்கு தெரியும். இருந்தாலும் கும்பலம் மூலம் சொல்லும் போது இதுக்கு ஒரு வேல்யூவா. நிச்சயமா சார், விஜய் பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc, Yoga, apply now.